Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு கேட்டிங்கனா PLC பத்தி பேச போறோம். அதாவது Programmable Logic Controller அப்படிங்கற ஒரு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு சிஸ்டம் பத்தி தான் பேச போறோம். அதாவது இது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி நான் நேத்து SCADA எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி தான் இந்த PLC அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல ரிலேட்டடா உள்ள ஒரு சப்ஜெக்ட். இந்த SCADAல ஒரு பார்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா PLC அப்படி சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இல்லையா? போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே, இந்த PLC அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். சோ இந்த PLCங்கிறது பாத்தீங்கன்னா நேத்திக்கு நான் நம்ம கம்யூனிட்டி டேப்ல சொன்ன மாதிரி இந்த PLCங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீம் டாபிக் அப்படினு சொல்லலாம். ஓகேவா? ட்ரீம் டாபிக் அப்படினா என்ன அப்படினு கேட்டிங்கனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த டாபிக் பத்தி என்னோட காலேஜ்ல ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணலாம்னு சொல்லி நான் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். சோ அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா செமஸ்டர்ல கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் செமினார் எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ ஆக்சுவலா இப்போ நியூ சிலபஸ் படி அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட செமினார் எடுக்கும்போது நம்ம எடுக்கிறத பொறுத்து நம்ம மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மார்க் கொடுக்கிறதுல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிஃபரண்டான ஒரு டாபிக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த PLC சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த PLC சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலா பேப்பர் பிரசன்டேஷன் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் அப்போ அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தினமும் வேலை இருக்கும். ஸோ அதாவது ஃப்ரீ டைமில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக நமக்கு அந்த டைம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நிறைய வேலைகள் இருக்கும், காலேஜில் நிறைய கிளாஸஸ் இருக்கும், லேப் இருக்கும், அப்படி நிறைய இருந்தாலும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இயர் முடியும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PLC பற்றி பேசுகிற சான்ஸ் கிடைக்கல எனக்கு. பட் அதுக்கு பதிலாக இன்னொரு டாபிக் பற்றி பேச சொன்னாங்க. அதாவது அவங்களே டாபிக் கொடுத்துட்டாங்க, ஒரு பவர் பிளான்ட்டை பற்றி பேச சொன்னாங்க. ஸோ பவர் பிளான்ட்டை பற்றி நமக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்கிறதுனால நம்ம சரி ஓகே அதையாச்சும் அட்லீஸ்ட் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா? சரி ஓகே, இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ட்ரீம் கான்செப்ட் நான் இந்த யூடியூப்ல பேசுவேன்னு சொல்லி நான் சத்தியமாக அன்னைக்கு நான் நினைக்கல. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அன்னைக்கு பேசியிருந்தா கூட இங்கிலீஷ்ல தான் பேச சொல்லியிருப்பாங்க. ஸோ சும்மா வளவள நம்ம அப்படியே போய் பேசியிருப்போம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு கூட தெரியாது. பட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ புரிய போகுது அப்படிங்கிறது 100% உண்மை. ஓகேவா? இதுதான் அந்த கதை. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ PLCங்கிறது பார்த்தீங்கன்னா Programmable Logic Controller அப்படின்னு சொல்லுவாங்க. Programmable அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி அது. ஓகேவா? நம்ம ப்ரோக்ராம் பண்ணி தான் அதை நம்ம ஒர்க் பண்ண வைக்க போறோம். சரிங்களா? ஸோ C++, ஜாவா மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த PLCலையும் நம்ம ப்ரோக்ராம் நம்ம என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு ஆர்டினோ, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உள்ள லெவல், இது எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த PLC தான். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட்டர் சொல்லலாம். ஸோ கால்குலேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம். ஓகேவா? அந்த எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேட்டர் இன்புட்ல நாம எப்படி நம்ம கொடுக்குறோமோ, அதாவது பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் என்ன மாதிரி ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதை கால்குலேட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால்சியோட வேலை. கரெக்டா? பட் இந்த PLCங்கிறது பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் பண்ண போகுது. பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கால்சியில் ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இதே கால்சிக்கு அடுத்த லெவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு நம்ம நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இது கம்ப்யூட்டரோட வேலை. இந்த கம்ப்யூட்டருக்கும் பண்ண முடியாத வேற பெரிய லெவலில் ஒரு கண்ட்ரோல் வேலை தான் யார் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த PLCங்கிறது பண்ண போகுது. ஓகேவா? இந்த PLCயில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற அவுட்புட்டை தான் யார் கொடுக்க போறான்னு பார்த்தீங்கன்னா இந்த PLCங்கிறது கொடுக்க போகுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிறத சென்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படிங்கிறது. அவுட்புட்டை சென்ஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் பண்றதுல அந்த இன்புட்டை சென்ஸ் பண்ணி அவுட்புட்ல நமக்கு ஒரு ஆக்ஷன் பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் நாம பார்க்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் டிரான்ஸ்டியூசர் தான். இந்த சென்சார் டிரான்ஸ்டியூசருக்கு இன்டர்மீடியேட்டா யார் உட்காயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது தான். அந்த ஆக்ஷனை பண்ண போகிறது யாருன்னா அந்த ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இன்புட்ல சென்சார் வச்சு சென்ஸ் பண்ணி அவுட்புட்ல ஆக்டிவேட்டரை வச்சு நமக்கு அவுட்புட்ல செய்ய போகிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓரளவுக்கு இந்த PLCங்கிறத ஒரு சின்ன டெஃபினேஷனாக சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. இதில் CPU இருக்குது, இன்புட் அவுட்புட் மாடியூல் இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட் இருக்குது, ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேருங்கிறது இருக்குது. சாஃப்ட்வேருங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரோட கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாஃப்ட்வேர். ஓகேவா? இதை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் மார்லே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1964ல முதல்ல இதை தோற்றுவிச்சவர் அவர் தான். ஸோ ஒரு ஐடியா கொடுத்து அதை மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். சரிங்களா? ஸோ டைமிங், கவுண்டிங், கால்குலேட்டிங், கம்பேரிங் இப்படி நிறைய டைப் ஆஃப் டிஜிட்டல் ப்ராசஸை பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PLC இதுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இது ஓகே, இது ஒரு விஷயம் இருக்கட்டும்.
இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. ரீப்ரோக்ராமிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த சிஸ்டமை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இப்படி தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதபடி ஒர்க் ஆகும். இதே நேரத்தில் வேறு மாதிரி ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு அந்த சிஸ்டமை நீங்கள் ரீப்ரோக்ராமிங் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி கூட ஒர்க் ஆக வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம். சரிங்களா? இது வந்து ரொம்ப மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் அ பிஎல்சி when compared to the other systems. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் பிஎல்சி அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிஎல்சியில் வந்து ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் எ பல்ப். ஒரு பல்ப் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஃப்ளூரசன்ட் லேம்ப் எடுத்துக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அது எரிய போகுது. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இது வந்து ஹார்ட்வேர் ப்ராசஸ், ஒயரை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இதே பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை போட்டோன்னே ஒரு நிமிஷம் மட்டும் தான் அந்த பல்ப் எரியணும். அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் ஆனில் இருந்தால் கூட அந்த பல்ப் வந்து கட் ஆஃப் ஆயிடணும், அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகிடணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சோம்னா அந்த பல்ப் அதுக்கு ஏற்றபடி ஒர்க் ஆகும். இதே வந்து நம்ம ஹார்ட்வேரில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த ஒயரை மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு டைமர் ஒரு டிலே செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஹார்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎல்சிங்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமிங்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். அண்ட் இந்த பிஎல்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? பிஎல்சி பற்றி அதாவது ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோலருக்குன்னே இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் கூட நீங்கள் போய் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் குரோமில் போயிட்டு நீங்கள் அதோட லிங்க் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா நிறைய ஆன்லைன் கோர்ஸ் நம்ம போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ லாக்டவுன்ங்கிறதுனால நம்ம 1008 ஆன்லைன் கோர்ஸ் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்ததா இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். இதோட ஒர்க்கிங் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இன்டர்னல் ப்ராசஸ் ஒர்க்கிங் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டார்ட் சைக்கிள், அதாவது வந்து சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ரீட் பண்ணுறது. இந்த ரீட் பண்ணுற வேலை யார் பண்ணட்டா சென்சார் அப்படிங்கிறது பண்ணுது. ப்ரோக்ராம் ஒர்க்கிங் அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் என்ன மாதிரி நம்ம பண்ணிக்கோமோ அது வழி ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது டாஸ்க் இருந்தால் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதில் இன்புட்டு, ப்ரோக்ராமிங் ஒர்க்கிங் அண்ட் அவுட்புட் இந்த மூணையும் கவர்ன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபியூ, அதாவது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி சிபியூங்கிறது ஒன்று நம்ம வந்து வச்சிருக்கோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிபியூங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் இந்த பவர் சப்ளை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் உள்ள இந்த லெவலுக்கு உள்ள ஒரு டெக்னிக்கலான ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொன்னேன். அண்ட் இன்புட் அவுட்புட் மாடியூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சிடலாம். 24 வோல்ட் டிசி, அதாவது ஏசியை கொடுத்து நம்ம டிசியாக மாற்றி நம்ம ஒர்க் பண்ண வச்சிடலாம். இந்த மாதிரியான மாடியூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ள. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தபடியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து சென்சார் வந்து ரீட் பண்ண போது, சென்ஸ் பண்ண போது, அடுத்து வந்து ப்ரோக்ராம் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்து அந்த ப்ரோக்ராமிங் படி இன்புட் படி ஒர்க் ஆகி அந்த இன்புட்டை ப்ரோக்ராம் வந்து கெட் பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போது. இந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு காரணமாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, இதில் 2 டைப் ஆஃப் பிஎல்சி சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பிஎல்சி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மாடுலார் பிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பேக்ட் பிஎல்சி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட்னா வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலாக ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்னு அர்த்தம். அதாவது வந்து இன்புட் அவுட்புட் மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இது வந்து வேரி பண்ண முடியாது நம்மளால. இதே வந்து மாடுலர் பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள், அதாவது வந்து நீங்கள் வந்து ரீமேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரு டைப்பாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இதே நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் வந்து நீங்கள் திருப்பி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அப்கிரேட் நம்ம இந்த லேப்டாப்பில் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் வந்து பார்த்துருப்பீங்க, மெமரி அதாவது ரேமு மெமரிலாம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே என்னோட லேப்டாப் நான் சொல்கிறேன். ஸோ அதாவது வந்து 2 ஸ்லாட் இருக்குது. ஓகேவா? என்னோட லேப்டாப்பில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரேம் வந்து ஒரு லெவலுக்கு போட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ரேமை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னால் அதாவது வந்து 2வது ஸ்லாட்டில் இன்னொரு ரேம் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 GB ரேம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஸ்லாட்டில். இதே வந்து எனக்கு 16 GB ரேம் வேணும்னா இன்னொரு 8 GB ரேமுக்கு நான் கொஞ்சம் காசு கட்டி இன்னொரு ஸ்லாட்டில் நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் அப்கிரேட் பண்ணலை, தேவைன்னா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 512 GB எஸ்எஸ்டி இருக்குது. அதாவது வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ் நான் ரீசெண்டாக வாங்கினதுனால அந்த எஸ்எஸ்டி இருக்குது. பழைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா HDD இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ எனக்கு முன்னே எஸ்எஸ்டி மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 256 GB இருக்கும், அல்லது வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 120 GB அந்த மாதிரி எஸ்எஸ்டி இருக்கும். நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்னோட எஸ்எஸ்டி இருக்குது, நீங்கள் HDD வந்து ஹார்ட் டிஸ்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இந்த மாதிரி வந்து மாடுலர் பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதாவது வந்து சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்புட் அவுட்புட் மாடல் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், ஏதாவது நம்ம குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம். இது வேறு வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பிஎல்சியில் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து 2 முக்கியமான டைப் ஆஃப் பிஎல்சி. ஓகேவா?
ஸோ கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட அவுட்புட் வந்து என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிலே அவுட்புட்டாக இருக்கலாம், டிரான்சிஸ்டர் அவுட்புட்டாக இருக்கலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக் அவுட்புட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இவங்க வந்து அவுட்புட் வந்து வச்சுட்ருக்காங்க. ஓகேவா? கடைசியாக இந்த நட்ஷல் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேடர் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடர் லாஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா லேடர், அதாவது வந்து இதோட இன்புட்டே வந்து ஒரு லேடர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அனுப்புவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, லேடர் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் யோசிக்கிறது தான் டிஜிட்டல் லாஜிக் சிஸ்டம்ல உள்ள அண்ட் லாஜிக், ஆர் லாஜிக், நாட் லாஜிக், எக்ஸ்ஆர், இந்த மாதிரி நிறைய கேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா டிஜிட்டல் சிஸ்டமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ அண்ட் லாஜிக் பண்ணணுமா ஆர் லாஜிக் பண்ணணுமா இப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் நம்ம வந்து கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேவா? இந்த லேடர் லாஜிக் மூலமாக நம்ம வந்து கொடுக்கணும், ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோன் அஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதாவது வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் மாதிரி தான் வரைஞ்சி அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி இன்புட்டில் கொடுக்க போகிறீங்க உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த பிஎல்சி அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு, அதாவது எப்படி சொல்கிறது, ஆண்ட்னா என்ன அர்த்தம், ரெண்டு இன்புட்டுமே ஆனில் இருந்தால் தான் அவுட்புட் வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். ஆறாக இருந்தால் ரெண்டு இன்புட் இருந்தாலும் ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலே அவுட்புட் வந்து ட்ரூவாக வந்துடும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி ரெண்டு ஆண்ட் லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு இன்புட்மே நீங்கள் ஆனில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பம்பில் வந்து ஏரை வந்து நீங்கள் மேலே கொண்டு வரீங்கன்னு சொன்னால், அதை வந்து பம்ப் பண்ணி மேலே கொண்டு வரீங்கன்னு சொன்னால் ஏரோட ப்ரெஷர் வந்து இந்த லெவலில் இருக்கணும், அதே நேரத்தில் இந்த ஏர் வந்து இவ்வளோ லெவலுக்கு வந்து பம்பாகி வந்திருக்கணும். இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து அவுட்புட் வரணும், அதாவது வந்து ட்ரூன்னு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆண்ட் லாஜிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வந்து அந்த லேடர் லாஜிக்கில் வந்து சீரிஸ் மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எப்படி நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ரெண்டு சுவிட்ச் வந்து சீரிஸில் இருந்தால் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணால் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரெக்டாக? இதே பேரலாக இருந்தால் ஏதாவது ஒன்று இருந்தால் அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். பட் இதை பற்றி தெளிவாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம சொன்னோன்னா இன்னும் இந்த வீடியோ லென்த்தாக போகும், இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். ஸோ முதல் மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி ஃபோன் அப்படியே ஃபிக்ஸடாக வச்சு பேசியிருக்கேன். ஸோ தட் வந்து என்னோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஒரு பாரமே இல்லாமல் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்புறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. பிஎல்சி பற்றி இதுக்கு மேலே அல்லது இது சம்மந்தமான என்ன மாதிரி டாபிக் நான் பேசுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.